கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த பாடுகளை அனுபவித்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாட்களில் தகப்பனே, இந்த 7 வார்த்தைகளை பொழிந்தருளிய உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேச எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்ய போவதற்காய் நன்றி. உடைய கிருபை கூட இருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்டாத வார்த்தை 4ஆம் வார்த்தை, ஏலி ஏலி சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. என் தேவனே என் தேவனே. முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். 2ஆம் வார்த்தை, அதோ உன் தாய், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். 3ஆம் வார்த்தை, அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொன்னார். 4ஆம் வார்த்தையாகிய என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இந்த சூழ்நிலையை சொல்லும் போது தேவனாய் கர்த்தர் சிலுவை கடைசி தன்னுடைய நேரத்துல பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இரவு முழுவதும் அதை பைபிள்ல எடுத்து தேடி பார்க்கிறேன். பிதா எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? பிதா எங்கன்னா கைவிட்டேன்னு நான் சொல்லியிருக்காரா? கைவிட்டேன்னு எங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரான்னு தேடி பார்த்தேன். எந்த இடத்துலயும் அவர் கைவிட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆனா இயேசு தான் சொல்றார். சங்கீதம் 22ல பாத்தீங்கன்னா அதே வார்த்தை சங்கீதக்காரன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். எனக்கு தூரமா இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறார். வேற இடத்துல இமைப்பொழுது ஏசாயாவுல ஒரு இடத்துல இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன், என் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன். வேற இடத்துல பிதா சொன்னது போலவே இல்லவே இல்லை. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை அவர் சொல்ல எதற்காக இந்த வார்த்தையை அவர் சொன்னாருன்னு கொஞ்சம் தியானிச்சுட்டே இருந்தேன் காலையில. அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது அவர் ஃபர்ஸ்ட்ல ஆமா, அவர் பிலாத்து ஒப்பு கொடுக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லல. ஐயோ நம்ம பாடுகள் அனுபவிக்க போறோம் முடிஞ்சு அப்பவும் அதை சொல்லல. அந்த தன்னுடைய ஜனங்களாகிய யூத ஜனங்கள் அவரை என்ன பண்ணாரு, பரபாசை விடுதலை செய்து இயேசு கிறிஸ்துவை இவனை சிலுவையில் அறையுங்கள் சொல்லும் போது அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. அந்த பிதாவே இவர் ஏன் என்னை கைவிட்டீர் அவர் சொல்லவே இல்லை. அப்புறம் அவரை வாரினால அடிக்கும் போது, ஒப்பு கொடுத்து வாரினால அடிக்கும் போது, தன் சதையெல்லாம் பிக்கப்படும் போது, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்க அவர் சொல்லவே இல்லை. அந்த இடத்துலயும் அவர் சொல்லல. அப்புறம் சிலுவையில சுமக்கும் போது அப்புறம் அவரை முள்முடிகள் வைத்து அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அவரிடத்துல முட்டி போட்டு இப்போது என்னை ரட்சியும் அப்படின்லாம் கேட்டு அந்த கழியால அந்த முள்முடிகள் அவர் தலையில வைத்து அடித்தார்கள். அப்போது கூட இயேசு கிறிஸ்து அதை சொல்லல. சிலுவை சுமக்கும் போது அதை சொல்லல. அப்போது கூட அவர் என்ன பண்ண, கைகளில் ஆணி அடிக்கும் போது சொல்லல, கால்களில் அடிக்கும் போது, கடைசியாக இறுதியாக எல்லா கால்களையும் முறித்துட்டு இயேசுவின் கால்களை முறிக்காம அவன் ஈட்டியால் விழாவை குத்தினான், ரத்தமும் தண்ணீருமாய் பாய்ந்தது என்று வேதாகமத்தில பார்க்கும். கடைசியாக அப்போ கூட அவரு அதை சொல்லாம ஏன் இந்த வார்த்தையை சொன்னாருன்னு வேதத்தில் இருக்கு. தன்னுடைய சொந்த குமாரனை, தன்னுடைய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாய் இவ்வளவாய் கொடுத்து உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. அவரு தன்னுடைய அன்புக்காக இதை கொடுத்தாரு. இதை பிதாவாகிய தேவன் கொடுத்தாரு. ரோமருக்கு எடுங்க, 8ஆம் அதிகாரம் 8:3. நியாய பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகும் பாவத்தை போக்கும் பலியாகும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த இயேசு யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள, வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகத்தின் சகலத்தை உண்டாக்கின தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறது, ஆதியும் அந்தமான தேவன், சகலத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், கடற்களையும் வானத்தையும் நட்சத்திரையும் சகலத்தை உண்டாக்கின தேவன். அப்படிப்பட்ட தேவன் அவர் மாற்றிருக்கலாம், சகலத்தை செய்திருக்கலாம்.
ஆனா நம்மேல் வைத்த அன்புக்காக அவர் தேவனுடைய சாயலாக இருந்தும் தேவனுக்கு சமமாக எண்ணப்பட்டும் கொள்ளையாடி பொருளாக எண்ணாமல் தன்னை சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆதி ஆகமத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பலி கிடையாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துல அனுப்பினார் தான். ஏன்னா அப்படியே மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னா பாவம் அதிகமாயிடும். அதிகமாச்சுன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னா இங்கே இருந்துருவாங்க, உயிர் வாழாம இங்கே இருந்துருவாங்க. அதனால நம்ம இயேசு கிறிஸ்து வருகிறதான திட்டங்கள் நிறைவேறாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினார். ஆனா அதுக்கப்புறம் அனுப்பினதுக்கு அப்புறம் அங்க மனசாட்சியின் காலம்தான் இருந்தது. அவர்கள் எல்லாம் பாவம் செய்தார்கள். காயின் என்ன பண்ணாரு, பாவம் அவர் ஆபேல என்ன பண்ணாரு, கொன்னு போட்டாரு. அதுக்கப்புறம் பாவங்கள் தேசத்தில் பெருகியது, எல்லா ராட்சியர்கள் அதிகமானார்கள். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார், நோவா என்றவனுடைய காலத்துல என்ன பண்ணார், ஜலத்தினால எல்லாவற்றையும் என்ன பண்ணார், அழித்து போட்டார். நோவாவினுடைய காலத்தில் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நோவாவின் காலத்திற்கு அப்புறம் சேம் காம் யாபேத் அவனுடைய காலத்துக்கு அப்புறம் ஜெனரேஷன் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தேவன் நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக கொடுக்கிறார். மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் என்ன சொல்லுகிறார்னா பலி செலுத்துதலை கொடுக்கிறார். பாவம் அதை பலி செலுத்து வேதம் சொல்லுகிறது, அவர் பலியை விரும்புகிற தேவன் அல்ல. அவருக்காக அதை கொடுக்கல, நமக்காக அதை கொடுத்தாரு. ஏன்னா நம்ம பாவம் செய்துட்டு அந்த பாவத்திற்கு பதிலாக ஆட்டையாகியோ காளையாகியோ இல்ல பறவையாகியோ ஏதோ ஒண்ணு என்ன பண்ணாரு, தனக்கு மனிதனுக்கு பதிலாக பாவ நிவாரண பலியாக என்ன பண்ணாரு, அதுக்கு பலியிட சொன்னாரு. ஆசாரியனை கொண்டு என்ன ஆசாரிப்பு கூடாரத்துல அதை பலி செலுத்த சொன்னாரு. அப்படியே வழிவகையா என்ன பண்ணாரு, எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆட்டையும் மாட்டையும் இதை என்ன பண்ணிட்டாங்க, பலி செலுத்துக்கிட்டு வந்தாங்க. தேவனுக்கு பலியை செலுத்துக்கிட்டு அந்த பாவத்தை போக்கிக்கிட்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் முழுமை அடையல, அதெல்லாம் பூரணப்படல. தேவன் வந்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பலிகள் எல்லாம் பலி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டது. இயேசு கிறிஸ்துவே தன்னை என்ன பண்ணி பலியாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதாகம் அந்த ரோமர்ல அந்த 8ஆம் அதிகாரம் திரும்பி படிங்க. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் தேவன். பாவத்தில் நம்மளுடைய பிதா நம்ம செய்த எல்லா பாவங்களையும் நம்ம அக்கிரமங்களையும் இதற்கு முன்பாக இதற்கு பின்பாக எல்லாரும் ஒரு தரம் மீட்பு அடையத்தக்கதாக மாம்சத்தினாலே பாவங்களை எல்லாம் சிலுவையில் அந்த நேரத்துல ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று. அந்த நேரத்தில் தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ண, ஒரு நிமிடம் விலகி இருப்பார். அந்த பாவத்தை எல்லாம் சிலுவையில் அவர் சுமக்கும் பொழுது அவர் ஒரு நிமிடம் விலகி இருப்பார். ஆனா வேதம் அவர் விலகினார் என்று சொல்லவில்லை. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுங்க, தூரமா இருந்தார். ஆனா அந்த தூரமா இருந்ததோ இயேசு கிறிஸ்து எப்போதுமே, இயேசும் பிதாவும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள். ஒன்றாகவே எப்போதும் இருந்தார்கள். அங்க பாத்தீங்கன்னா பழைய ஆதியாகமத்துல பார்த்த நமது சாயலாக நமது ரூபத்தின்படி அவங்க அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் போது நாம் இறங்கி போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் அப்படின்னு. நம்மள இயேசுவும் பிதாவும் இயேசுவும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம் என்ற. ஆனா இந்த நேரத்துல அவர் ஒரு நிமிடம் விலகி இருக்கலாம். ஆனா ஆவியில இல்ல, அவர் மாம்சத்துல அவர் சுமக்கும் போது, தம்முடைய பாவங்களை எல்லாம் சுமக்கும் போது அவர் ஆவியானவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நிமிஷம் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், தேவனுடைய ஆவியினாலே. அதே போல யோவான் என்ன சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுடையதாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். உண்டானது என்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவருக்கென்று அவர் மூலமா எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்ம வச்சு என்ன பண்ண, பிதாவுக்கு முன்பாக ஒரு ஷூரிட்டியா அவரை நிறுத்தி என்ன பண்ணாரு, நம்மளை அந்த இடத்துல மீட்கிறாரு.
நம்மளுடைய பாவங்களை அவர் பார்க்காம என்ன பண்றாரு? பிதாவானவர் கொஞ்சம் தூரம் போனாரு. அவ்வளவுதான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். ஓகே, தேங்க்யூ ஆண்டவரே. அப்பா உம்மை எல்லாரும் கண்ண மூடுவோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நீர் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த வார்த்தையை பேச நீர் கிருபை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் எப்படி பேச போகிறேன் அப்படி என்று நினைத்தேன். ஊழியக்காரரிடத்தை சொல்லிட்டு அப்பா உம்மை ஸ்தோத்திரம், ஏதாவது கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆவியானவரே, நீர் பேச கிருபை தந்ததுக்காய் நன்றி. சிறு பதட்டங்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் பலப்படுத்தினீரே, அதற்காக நன்றி. இன்னும் வருகிற ஆண்டவரே, அந்த 3 வார்த்தை பேசுகிற ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களே, நீங்க பலப்படுத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.